அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. இலங்கையில் 300 வீதத்தால் அதிகரித்துள்ள எய்ட்ஸ் நோயாளிகள். நாடொன்றை கட்டியெழுப்ப தெளிவான திட்டங்கள் வேண்டும். சஜித் பிரேமதாச. இலங்கை சுற்றுலாத்துறையின் விரிவாக்கம். முக்கிய நாடுகளில் வேலை திட்டங்கள் தீவிரம். ஜனாதிபதி தேர்தலில் சஜித்திற்கு வாக்குகளை பெருவாரியாக பெற்றுக் கொடுப்போம். திகாம்பரம் திட்டவட்டம். நாட்டை விட்டு வெளியேற பணம் தரும் ஐரோப்பிய நாடு. சூடுபிடித்துள்ள அமெரிக்க தேர்தல் பிரச்சாரம். மீண்டும் கமலா ஹாரிஸை விமர்சித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப். தீவிரமடையும் உக்ரைன் ரஷ்ய மோதல். ரஷ்யாவிடம் சரணடைந்து 24 உக்ரைனிய வீரர்கள். குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை. வெளியான அறிவிப்பு. தற்போது இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்களுடைய பாதிப்பு 300 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டில் 1 மில்லியன் மக்கள் தொகையில் 0.03 எய்ட்ஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டாலும் தற்போது அந்த எண்ணிக்கையில் 10 பங்காக, அதாவது 300% அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நாடு முழுவதும் சுமார் 3500 எய்ட்ஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அது மட்டுமன்றி கிட்டத்தட்ட 50 குழந்தைகள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் STD மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரச்சாரத்தின் சமீபத்திய தரவுகளை மேற்கோள் காட்டி நிபுணர் கூறியுள்ளார். கண்டறியப்பட்ட நோயாளர்களின் சதவீதத்தின்படி இலங்கையில் குறைந்தது 5000 நோயாளிகள் இருக்க வேண்டும். இதனால் மருத்துவ நிலையங்களுக்கு வராத நோயாளிகள் நாடளாவிய ரீதியில் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். தற்போது கண்டறியப்பட்ட நோயாளிகளில் ஏறக்குறைய 81% பேர் மருத்துவ சிகிச்சை பெறுகின்றார்கள் என்றும் எதிர்காலத்தில் இந்த நோயின் பரவல் அதிகரிக்கலாம் என்றும், எனவே இதுகுறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடொன்றை கட்டியெழுப்புவதற்கு தெளிவான வேலை திட்டங்கள் இருக்க வேண்டும் எனவும் அரசாங்கம் ஒன்றுக்குள் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டத்திற்கு கருத்துக்கள் பரிமாற வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். களுத்துறை பண்டாரகமவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டத்திற்கு கருத்துக்கள் பரிமாற வேண்டும். இருந்தாலும் 24 மணித்தியாலமும் 7 நாட்களும் 365 நாட்களும் திருட்டை அடிப்படையாக கொண்ட கருத்துக்கள் கீழிருந்து மேல் வரை செல்கின்றது. ஊழலும் மோசடிகளும் திருட்டுத்தனமும் நாட்டில் காணப்படுகின்றன. விசா, புதுப்பிக்கத்தக்க சக்தி, எண்ணெய் கொடுக்கல் வாங்கல் ஆகிய கொடுக்கல் வாங்கல்களினூடாக திருடப்பட்ட பணத்தை அவர்களின் வயிற்றை நிரப்புகின்ற அரசியலை செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டுள்ளனர். இன்று பல தரப்பினர் ஒன்றிணைந்துள்ளனர். அதில் வைன் ஸ்டோர்ஸ், மதுபான அனுமதி பத்திரம் போன்ற வரப்பிரசாதங்களுக்கு அவர்கள் பலியெடுத்துள்ளனர். தான் ஜனாதிபதியான பின்னர் அவ்வாறு மோசடியாகவும் இலஞ்சமாகவும் வழங்கப்பட்ட அனைத்து அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்வேன் என்று தெரிவித்திருந்தார். அரசியல் இலஞ்சத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறான தவறுகளை செய்யாமல் சிந்தித்து செயல்படுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். எவரேனும் ஒருவர் கொள்கை திட்டத்துடனும் வழிகாட்டல்களுடனும் அரசியல் பயணங்களை முன்னெடுக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியுடனும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புடனும் இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் பணத்திற்காகவும் ஊழலுக்காகவும் மோசடிகளுக்காகவும் இணையவில்லை. சிறந்த கொள்கை திட்டத்துடன் இணைந்து கொண்டிருக்கின்றனர். தனிமனிதன் திருந்தாமல் நாட்டை திருத்த முடியாது என்று பயயாசிக தேரர் குறிப்பிட்டிருந்தாலும் இந்த நாட்டில் ஜனாதிபதி உள்ளிட்ட ஆட்சியாளர்களும் அவர்களின் சகாக்கள் கூட்டமும் ஒன்றாக இணைந்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக செயல்படுகின்றனர். 220 லட்சம் மக்களின் முன்னேற்றமே ஐக்கிய மக்கள் சக்தி அபிவிருத்தி என்பதாக காண்கின்றது. அபிவிருத்தி என்று தொகைகளை காண்பித்து பயனில்லை. அபிவிருத்தியை ஒவ்வொரு குடிமகனும் உணர வேண்டும். அதன் பிரதிபலனை அனுபவிக்க வேண்டும் என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை 2025ஆம் ஆண்டில் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் எதிர்பார்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் நலின் பெரேரா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தின் 2ஆம் வாரத்திலிருந்து இலங்கை சுற்றுலாத்துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடுகளுக்கிடையேயான விளம்பரப்படுத்தல் வேலைத்திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
அதன்படி முதற்கட்ட விளம்பரப்படுத்தல் வேலை திட்டங்களுக்காக சீனா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இந்தியாவை இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் தெரிவு செய்திருக்கின்றது. இரண்டாம் கட்டமாக ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, போலந்து, இத்தாலி மற்றும் ஸ்காண்டினோவியா, மத்திய கிழக்கு நாடுகள், பெனலக்ஸ் நாடுகள், நெதர்லாந்து, லக்சம்பர்க் ஆகிய நாடுகள் தெரிவு செய்ய வேண்டும் என நலின் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டங்கள் அடுத்த ஆண்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகையை 7 லட்சமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்துள்ளதாகவும், குறிப்பாக 2024ஆம் ஆண்டில் 2.3 பில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க இலங்கை எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வாக்குகளை எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு பெருவாரியாக பெற்றுக் கொடுப்போம் என்று நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நவலப்பிட்டி தேர்தல் தொகுதியைச் சேர்ந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதான அமைப்பாளர்களை கினிகத்தேனையில் வைத்து நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் யார் துரோகம் செய்திருந்தாலும் அதனை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வருகின்ற தேர்தல்களில் துரோகம் செய்தவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை காட்டுவார்கள். அத்தோடு கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற எமது தமிழ் முற்போக்கு கூட்டணிகளின் வாக்காளர்கள் எந்த வகையிலும் தம்முடைய மனதிடத்தை இழக்காமல் தொடர்ந்தும் அரசியல் தொழிற்சங்க செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அதற்கு நான் உட்பட தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்கள் உறுதுணையாக இருப்போம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது. இவ்வாறான நிலையிலேயே கண்டி மாவட்ட தமிழ் மக்கள் நிச்சயமாக சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிக்க தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே கண்டி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதன் ஆரம்ப கட்டமாகவே அமைப்பாளராகி உங்களை சந்தித்து இருக்கின்றேன். அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் தனது சொந்த குடிமக்களுக்கு நாட்டை விட்டு வெளியேற பணம் செலுத்துகின்றது. ஸ்வீடன் குடிவரவு அமைச்சர் மரியா மல்லர் ஸ்டான்காட் இந்த முன்மொழிவை முன்வைத்துள்ளதை தொடர்ந்து தன்னுடைய சொந்த குடிமக்களை நாட்டை விட்டு வெளியேற்ற ஸ்வீடன் முன்வந்துள்ளது. அதாவது ஸ்வீடன் கலாச்சாரத்தை விரும்பாதவர்கள் அல்லது அங்கு ஒன்றிணைந்து இருக்க முடியாதவர்கள் ஸ்வீடனை விட்டு வெளியேறலாம் என குறிப்பிடுகின்றது. மேலும் ஸ்வீடன் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு பணமும் செலுத்துகின்றது என ஐரோப்பிய வலைத்தளம் ஒன்று குறிப்பிட்டிருக்கின்றது. முன்னதாக இந்த விதி வெளிநாடுகளிலிருந்து வந்து ஸ்வீடனில் குடியேறும் குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் கீழ் இந்த விதி நாட்டில் பிறந்த குடிமக்களுக்கும் பொருந்தும். மக்கள் அதிக பண வருமானமும் குறைவான வரியும் செலுத்த வேண்டும் என்றால் தனக்கு வாக்களிக்குமாறு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸின் புதிதாக வெளியிடப்பட்ட பொருளாதார திட்டத்தை கடுமையாக விமர்சித்து தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலிட்ட பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவருடைய பொருளாதார திட்டங்கள் அமெரிக்க மக்களின் வாழ்க்கை செலவை மோசமாக்கும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், கமலா ஹாரிஸ் 4 வருடம் ஜனாதிபதியானால் பொருட்களின் விலை தற்போது இருப்பதை விட 100 மடங்கு அதிகமாகும். அவருடைய திட்டத்தின்படி சோவியத் முறை விலை கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவார். மேலும் கலிபோர்னியாவில் அதிக வரி கொள்கைகளை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துவார். இதனால் ஒவ்வொரு அமெரிக்கர்களும் அவர்களின் வருமானத்தில் 80% வரை வரி செலுத்த வேண்டிய நிலை உருவாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் கமலா ஹாரிஸ் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரது கம்யூனிச விலை வரம்பினை நடைமுறைப்படுத்தினால் இதுவரை இல்லாதது போல் அமெரிக்க மக்கள் பஞ்சம், பட்டினி, வறுமை போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ள நிலையில் 24 உக்ரைனிய வீரர்கள் குர்ஸ் பகுதியில் நடந்த சண்டையின் போது ரஷ்ய படைகளிடம் சரணடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனிய படைகள் தற்போது சர்வதேச எல்லைப் பகுதியை தாண்டி ரஷ்யாவிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் ரஷ்ய மக்களை வேகமாக நகர்த்தி வருகின்றது. குர்ஸ் பகுதியை முழுவதுமாக கைப்பற்றும் நோக்கில் தாக்குதல் நடத்தி வரும் உக்ரைனிய படைகள் சமீபத்தில் அமெரிக்கா அளித்துள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய பிராந்தியத்தின் முக்கியமான பாலங்களில் ஒன்றை 2ஆக உடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பாலம் உக்ரைன் வடக்கு எல்லைப் பகுதியில் 6.8 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் நடைபெற்ற சண்டையின் போது 22வது தனி இயந்திரமயமாக்கப்பட்ட படைப்பிரிவைச் சேர்ந்த 24 உக்ரைனிய வீரர்கள் ரஷ்ய ஆயுதப்படையிடம் சரணடைந்து இருப்பதாக அந்த நாட்டின் அரசு செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது.
அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த விடயத்தை லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறைக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 1 கிலோ வெள்ளை பச்சை அரிசி 200 ரூபாவாகவும் 1 கிலோ உருளைக்கிழங்கு 215 ரூபாவாகவும் மற்றும் 1 கிலோ வெள்ளைச்சீனி 247 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோ பருப்பு 278 ரூபாவாகவும் 1 கிலோ கடலை 441 ரூபாவாகவும் 1 கிலோ காய்ந்த மிளகாய் 785 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சிவப்பு காப்பி பாசிப்பயிறு குறைக்கப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.